ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2739வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதில் முதலாவது விஷயம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக. யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த அருட்கொடை என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். இந்த துஆவை நாம் கேட்டு வர வேண்டும். அதனுடைய விளக்கம் உங்களுக்கு நேற்றைய தினம் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எப்போது எடுப்பார் என்றால், அல்லாஹ் தானாகவே எடுப்பது இல்லை. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளுமோ அப்போதான் அல்லாஹ் அவனை மாற்றிக்கொள்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எப்போது எடுப்பார்? அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், குஃப்ரான் நிஅம், அந்த அருள்பொடிகளுக்கு நன்றி கெட்ட தரத்தோடு அவன் நடக்கிற நேரத்திலே, இரண்டாவதாக அவன் பாவங்கள் செய்கிற நேரத்திலே, துரும்புல் மாசி பாவங்கள் செய்கிற நேரத்திலே, அல் இஸ்ராஃப் தப்தீர் வீண் விரயங்கள் செய்கிற நேரத்திலே, இது போன்று சமயத்திலே தான் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியங்கள் எடுக்கின்றான். ஆனால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதோடு, யா அல்லாஹ் எங்களுக்கு நிலைத்திருக்க செய்வாயா என்று துஆ செய்வதோடு, நாம் அல்லாஹ்வுக்கு பாவங்கள் செய்யாமல், நன்றி கெட்டதனம் இல்லாமல், அதை வீண்வரையும் செய்யாமல் இருக்கும். வீண்வரையும் செய்யக்கூடாது, பாவங்களை பயன்படுத்தக்கூடாது, அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, நன்றி கெட்டதனத்தோடு நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான காரியங்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா செய்கிறான், அதை பாதுகாக்கிற நேற்று அந்த விளக்கம் சொல்லியிருக்கேன். சரி, ஒவ்வொரு ஹதீஸுமே விரிவான விளக்கங்களாக உங்களுக்கு நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இரண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க, தஹவ்வுலி ஆஃபியத்திக்க. யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த அருள்கொடை என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீ கொடுத்த உடல் ஆரோக்கியம் அது என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக ஒரு துஆ செய்வாங்களாம். பொதுவாகவே அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஆஃபியத், இதில் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சில அரபி வார்த்தைகளுக்கு நான் விளங்குவதற்காக வேண்டிய பொருட்கள் சொல்லப்படுகின்றதை தவிர அது மட்டும்தான் அர்த்தம் என்பதாக நாம் விலகிவிடக்கூடாது. அடிப்படையை விலகிக் கொள்ளுவேன். உதாரணமாக பரக்கத்துன்னு சொல்கிறோம். பரக்கத்துனா அபிவிருத்திங்கிறது நான் விளங்குவதற்காக சொல்வது. ஆனால் அதுதான் அசல் அர்த்தம் என்பது கிடையாது. சலாமத்னா என ஈடேற்றமாக சொல்லுவோம். அப்படின்னா அது மட்டுமா அர்த்தம் அப்படின்னா அது மட்டும் அர்த்தம் கிடையாது. விரிவான விளக்கங்களை உடைய, அதாவது அறிஞர் வகுக்கள் சொல்றாங்க, இந்த சிஹத்தை கொடு, சலாமத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, பரக்கத்தை கொடு, இது மாதிரியான விஷயத்தில நம்ம அரபியிலே கேட்டு போயிடுவோம். இது நம்ம எல்லாத்தையும் தமிழில் கேட்குறோங்கிறக்காக இதை போய் நம்ம தமிழில் கேட்கறது தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இது விரிவான அர்த்தங்களை உடைய. அந்த அடிப்படையிலே ஆஃபியத் என்ற வார்த்தை இருக்கிறது இல்லையா, இந்த ஆஃபியத் என்ற வார்த்தை விரிவான அர்த்தங்களை உடைய. அல்லாஹ் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் ஆரோக்கியத்தை குடிவாக கேட்க தேவையில்லை, ஆஃபியத்தை குடிவாக கேட்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ஆஃபியத் என்ற வார்த்தை விரிவான விளக்கங்களை உடையது. அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஆஃபியத்துங்கிற வார்த்தை இருக்கிறதே ஒரு மனிதனுக்கு 3 வகையான அர்த்தங்களை உள்ளடக்கிறது. ஆஃபியத்தை கொடுண்டா அல்லாஹ் என்ன கேட்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய தீனிலே, தீன்னா மார்க்கத்திலே, துனியாவிலே, ஆகிரத்திலே இது நீங்க ஆஃபியத்தை கூட நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ் என்னுடைய தீனுடைய விஷயத்திலே, துனியாவுடைய விஷயத்திலே, மறுமையின் விஷயத்திலே ஆஃபியத்தை கொடு கேட்கணும். ஏன்னு சொன்னால்
தீனுடைய விஷயத்துல ஆஃபியத்துனா என்ன அப்படின்னா எழுதுறாங்க, அதாவது ஹராமான விஷயங்களை செய்வதை விட்டும், அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய காரியங்களை செய்வதை விட்டும் யாரெல்லாம் எங்களுக்கு ஆஃபியத்தை கூட அர்த்தம். எப்படி ஹராம செய்யக்கூடாதோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதாக குழப்பங்கள் வருகிற நேரத்தில் அதை விட்டும் தவிர்ந்து கொள்வதை சிறப்பின்பாக மார்க்கம் சொல்லும். அதனால என்ன செய்யறாங்க, இந்த இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க, தீனுடைய விஷயத்தில் ஆஃபியத்தை கொண்டா யாரெல்லாம் எதை நீ ஹராமாக ஆக்கியிருக்க அதை விட்டும், எதை சந்தேகத்து புரிதாக மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அதை விட்டு விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு. துனியாவோட ஆபியத்தை கொடுதா என்ன அர்த்தம்? துனியாவோட ஆபியத்தை கொடுத்தா அறிஞர் நமக்கு எழுதுறாங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே கவலைகளை விட்டும் நோய்களை விட்டும் ஆபியத்தை கொடுன்னு அர்த்தம். துனியாவோட ஆபியத்தை கொடுந்தா கவலையை விட்டும் நோய்களை விட்டும் எங்களுக்கு ஆபியத்தை கொடு. மறுமையின் ஆபியத்தை கொடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் எங்களுக்கு ஆபியத்தை கொடு என்பது அர்த்தம். உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் எங்களுக்கு ஆபியத்தை கொடு என்பதா அறிஞர் மக்கள் சொல்றாங்க. அது மாதிரி ஆஃபியத்துங்கிறது இருக்கா இல்லையா, நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்டு வர வேணும். அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்டு வர வேணும். அல்லாஹும் இன்னி அஸ்ஸாலுக்குல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ஆஃபியத்தை கேட்கிற இந்த வார்த்தையை இந்த துஆவை நம்ம அதிகமாக கேட்டு வரோம். ஏன்னு சொன்னால் ஆஃபியத்ங்கிற வார்த்தை, ஆஃபியத் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய பாக்கியம். அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பைன் தவுதோ நேவத்தெல்லாம் லா தூசோ, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை ஒருத்தர் என்னவே முடியாது. எல்லாமே அல்லாஹுடைய பாக்கியம். நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஒமாரிக்கும் இறைவத்தின் பமீன் அல்லாஹ், நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே அல்லாஹுடைய பாக்கியம் தான். ஆனால் எல்லா பாக்கியங்களை விட சிறந்த பாக்கியம் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தவர். எனவேதான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்னா அஸாபன்னார், யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் நன்மையை கொடு என்பதற்கு, இம்மையின் மறுமை என்றால் என்ன என்பதற்கு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், ஆஃபியத் என்பதாகவே கூறுகிறார்கள். குர்ஆனுடைய பெரிய விரிவுரையாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இம்மையிலே மறுமையை கூட அப்படின்னா ஆஃபியத்தை கொடுவதாக எழுதுறாங்க. அல்லாமா நபவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஆஃபியத்தை கொடுனா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த உலக திரைகளுக்கு என்ன செய்யறதுன்னா ஆஃபியத்தையும் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை குடிவாக சொல்றாங்க. ஆஃபியத்தை கொடு, அந்த ஆஃபியத்தை கூட இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை குடிவாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களே ஆஃபியத் என்பதுதான் மிகப்பெரியது என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சமயங்கள்ல என்ன செய்வாங்க, இந்த ஒரு ஆஃபியத் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம். அல்லாஹும் இன்னி அஸ்ஸாலுக்குல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் மன்னிப்பையும் ஆஃபியத்தை கூடியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. காடை மாறி துஆ செய்யக்கூடியவராக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எழுதுறாங்க, ஒருத்தவங்க உடல் ஆஃபியத்துக்கு பெரிய பாக்கியங்களுக்காகத்தான் என்ன செய்யறாங்க. இப்படி ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. பெருமானாருடைய காலத்தில் சொல்லப்பட்டது, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு சொல்லப்பட்டது, ஒருத்தர் உடல் குன்று இருக்கிறதாக சொல்லப்பட்டது. அவங்க என்ன செய்யறாங்க, போய் பாக்குறாங்க, அவர் கோழி குஞ்சு மாதிரி செஞ்சா அப்படி குறுகி போய் கிடக்கிறார். அப்ப பெருமானார் கேட்டாங்களாம், இது அல்லாத ஏதாவது துவா செய்தீங்களா என்பதாக கேட்டாங்களாம். அல்லாத ஏதாவது நீங்க துவா செஞ்சீங்களா என்பதாக. அப்ப அவர் சொன்னார், அவங்க அல்லாத கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்துக்கு என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே இதை தண்டித்துவதாக நான் கேட்டேன் என்பதாக. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்களாம், சுபஹான் அல்லாஹ் லா துதீகுஹு, அல்லாஹ் தூய்மையானவர்களுக்கு நீ சக்தி பெற மாட்டாய், அல்லாஹ்விடத்தில் நீ ஆஃபியத்தை கேட்க கூடாதா. இந்த துஆவை பெருமானார் சொல்லி கொடுக்கிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்னா அஸாபன்னார் என்று நீ கேட்டிருக்க கூடாதா. யா அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நன்மையை கொடு, நன்மையில ஆஃபியத்தை கொடு, மறுமையில நன்மையை கொடு அப்படின்னா மன்னிப்பை கொடுமா நீ கேட்க கூடாதா. அல்லாஹ் உன்னை தண்டித்துத்தான் உன்னை தூய்மைப்படுத்தணுமா, அல்லாஹ் மன்னித்து உன்னை தூய்மைப்படுத்த முடியாதா, ஏன் இப்படி கேட்ட என்பதாக சொன்னாங்க. பெருமானார் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர் இந்த துஆவை ஓதி வந்தார். எதை? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத் என்ற துஆவை ஓதி வந்தார். அல்லாஹ் அவருக்கு ஆஃபியத்தை கொடுத்ததாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பான். அல்லாஹ் தஆலா கேட்பான். அதனால என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் கேட்கிறாங்க, சும்மலத்து சாலுன்ன யௌமில் மின் நை,
அந்த மறுமை நாளையிலே அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை பற்றி விசாரிக்கப்படுவீர் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அந்த ஆயத்துக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களிடத்திலுமே இரண்டு கேள்விகளை கேட்பான். அதுல முதலாவது கேட்பான், அலம் சஹீ ஜிஸ்மக்க, உனக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை நான் தரவில்லையா? உனக்கு உனக்கு தாகமான நேரத்திலே குளிர்ந்த தண்ணீரை கொண்டு உன்னை தாகம் தீர்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அதனால உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் எழுதுறாங்க. சரி, நேரம் ஆயிரும். நம்முடைய அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற உடல் ஆரோக்கியங்கள் நம்ம இடத்துல நிலைத்திருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அதனால பெருமானார் அவர்கள் எல்லா நேரத்திலையுமே காலை மாலை இது கேட்பாங்க, மற்ற எல்லா நேரத்திலையும் கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனால், யாராவது ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. இந்த துஆவை கலிமாவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லா சஹாபாக்களும் பெருமானார் கற்றுக் கொடுப்பாங்க. யார் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் 5 விஷயங்களை கேளுங்க. என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரிவாயாக. அடுத்தது கேட்பாங்க அப்படின்னா, வஹ்தி, எனக்கு நேரான ஒளியை காண்பிப்பாயாக. வாஃபீன், எனக்கு உடல் ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வர்ஸுக்னி, எனக்கு ரிசுக்கை தருவாயாக. ரிசுக்குங்கிற வார்த்தையும் ரிசுக்குன்னா என்ன செய்வோம்? நம்ம உணவோ அல்லது வாழ்வாதாரம் அப்படின்னு நம்ம சுருக்கமா சொன்னாலும் கூட விரிவான அர்த்தங்கள் உடைய. அப்ப எல்லா சஹாபாக்களுக்கும் பெருமானார் கலிமாவை சொன்ன உடைய இங்க கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற துஆவை பெருமானார் கற்றுக் கொடுப்பாங்க என்பதால் ஹதீஸ்ல வருகிறது. அதனால நம்ம என்ன செய்வோம்? நம்ம நிறைய அல்லாஹ்வை கேட்கணும். சரி, நமக்கு அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை கொடுத்துட்டான். இது நம்ம இடத்துல நிலைத்திருக்கணும். என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். நமக்கு எது நமக்கு கிடைச்சிருச்சோ அதை நம்ம அதை பத்தி என்ன செய்யறோம்? நம்ம கவலைப்படுறது இல்லை. அதை இழந்ததற்கு பிறகுதான் நம்ம கவலைப்படுகின்றோம். அதனால அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற அந்த பாக்கியங்களை, அதனுடைய அந்தஸ்தை நம்ம விளங்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, யதத்தரிவு ஹம்ஸல் கபல ஹம்ஸின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயத்தை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள் என்பதாக. அதுல ஒன்று சொல்லுவாங்க, ஸஹத்தக கபல ஸகுமிக, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய செல்வம் என்பதாக ஒருவர் விளங்க வேண்டும். அதோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய, இதை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும் எழுதுறாங்க. ஒன்றாவது. இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய நம்ம அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த துஆ நீங்க சொல்றதா இல்லையா, இந்த துஆவை நம்ம ஓதலாம். வதஹவுலி ஆஃபியத்திக யா அல்லாஹ், என்னுடைய உடல் ஆரோக்கியம் நீங்குவதை விட்டு உலகத்துல பாதுகாவல் செய்திகளை கேட்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன செய்யலாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஃப்வ வ ஆஃபியா, என்னுடைய துஆவை நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம். ஏன்னா பெருமானாரிடத்துல என்ன செய்ய, பெருமானாரிடத்துல பெருமானுடைய பெரிய தந்தை அப்பாஸ் இருந்து கேட்பாங்க, நான் எந்த துஆவை செய்யணும் அப்படின்னு. இப்ப பெருமான் இந்த துஆவை சொல்லிக் கொடுப்பா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஃப்வ வ ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, இன்மை மறுமையில உடல் ஆஃபியத்தை கூடியதான் நீங்க கேட்பாங்க. 3 நாள் பேச்சு வந்து கேட்டாங்க, நான் வேற என்ன துவா செய்யணும் அப்படின்னு. பெருமானா அதே துவாவை கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்களா, இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டவர் இன்மை மறுமையினுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர். ஏன்னா இந்த உலகத்துல ஆஃபியத்தோட என்ன வெற்றி அடைந்தவன், மறுமையில் அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சுட்டா வெற்றியானவன். அதனால இது சாதாரணமான துவா இல்லை, என்னுடைய பெரிய சாதாரணமான துவா இல்லை, இந்த இரண்டும் கொடுக்கப்பட்டவர், இரு உலகத்திலே பாக்கியம் கொடுக்கப்பட்டவர் சொன்னாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, 2வதாக செய்யணும், அல்லாஹ்வுக்கு அதிகமாக துவா செய்யக்கூடியவளாக இருக்கணும். இந்த துவாவிலே கூட இன்னொரு விஷயத்தை எழுதுறாங்க, யாராவது உடல்நலம் குருதி ஒரு பெரிய நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களை போய் சந்திச்சவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற நேரத்துல மனசுக்குள்ள இந்த துவா ஓதணுமா. என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் மப்தலாக பி வ ஃபல்லலில்லாஹி தஆலா கஸீர் மிம்மன் ஹலக தஃலீலா. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எந்த நோயை கொண்டு உன்னை சோதித்தானோ அந்த நோயை விட்டு எனக்கு ஆஃபியத்தை கொடுத்து என்னை உயர்படுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா பொருளாக யார் ஓதுகின்றாங்களோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்க பாக்கியம் தெரியுமா, அவருக்கு ஏற்பட்ட நோய் இவருக்கு வராது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துவா அவர் காதல் விடுவது மாதிரி பேசிட்டு சிதறக்கூடாது.
ஏன் அப்படின்னா நோயை பெறுத்த மாதிரி ஆயிட்டு. இந்த துவாவை நம்ம ஓதிட்டு வந்தோம்னா என்ன செய்யும் அப்படின்னா, அவருக்கு எந்த நோயினால் பாதிக்கப்பட்டார் அவங்களுக்கு ஆஃபியத்துக்கு ஒரு துவா செய்யும். சந்தோஷப்படக்கூடாது, நம்ம துவா செய்யறோம். அதே நேரத்தில் இந்த துவாவை தான் மோதி வந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், நமக்கு என்ன செய்வான், அந்த கொடிய நோயை விட்டு பாதுகாப்பதாக என்ன சொல்றாங்க, அறிஞர்கள் எழுதுறாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு உடல் ஆஃபியத்தை நமக்கு நினைச்சிருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டே விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. ரெண்டு விஷயங்கள் சொல்றேன். ஒன்று, அதை அல்லாஹ் கொடுத்தால் என்பதாக நினைத்து அதை பாக்கியமாக பயன்படுத்த வேண்டும். என்ன செய்ய, அதை வீணாக்கி விடக்கூடாது, பாக்கியமாக பயன்படுத்தணும். உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டும். அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஓய்வெடுத்து அதை என்ன கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தை துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.